ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அயில மீன் குழம்பு தான். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மீன் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு இந்த மீனை வந்து கலந்து வச்சிருங்க. பாருங்க, எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சிருங்க. இப்ப நம்ம ஒரு மசாலா அரைக்கணும், அதை அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, ஒரு அரை ஸ்பூன் மிளகு, கொஞ்சனா கடுகும் வெந்தயமும் கொஞ்சனா எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை நம்ம அரைச்சு எடுக்கிறதுனால அதிகமா போட்டிங்கன்னா கசப்பேரிக்கும். கொஞ்சம் ஜீரகம், சின்ன வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 5-6 பல்லு பூண்டு, இதெல்லாம் ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் கொஞ்சம் அதிகமா சேர்க்க வேண்டாம், ஒரு அரை மூடியில பாதி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, மசாலாலாம் நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப நம்ம வந்து குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு மண்பானை தான் நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கோம். வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுருக்கோம். ஆயில் நல்லா சூடேறட்டும். பாருங்க, ஆயில் நல்லா சூடேறிச்சு. இப்ப இதுல நம்ம கடுகு கொஞ்சமும் வெந்தயம் கொஞ்சமும் சேர்த்துக்கலாம். இதோட சின்ன வெங்காயம் கொஞ்சம், 2 கொத்து கருவேப்பிலை, 3 வரமிளகா, கொஞ்சம்னா பூண்டு, இது எல்லாமே இதோட சேர்த்துக்கலாம். பாருங்க, எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்து நல்லா பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இந்த மசாலாவை நம்ம வறுத்தும் அரைச்சிக்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து அப்படியே பச்சையா தான் எடுத்து அரைச்சிருக்கோம். பாருங்க, எல்லாம் பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இது நல்லா கொதிச்சும் இருச்சு. இப்ப இதோட நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட இப்ப நம்ம புளி ஊற வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்க, எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப இதோட நம்ம மீனை சேர்த்துடலாம். நம்ம மீன் வந்து ஊற வைக்கிறப்ப உப்பு நிறைய போட்டோம் இல்லைங்களா, அதனாலதான் நம்ம குழம்புல போடல. மீன் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாம். பாருங்க, நல்லா கிண்டி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் மீன் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா கிண்டலாம், அதுக்கப்புறம் கிண்ட வேண்டாம். இது வந்து நம்ம ஒரு 20 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்ல விட்டு மீனை நல்லா வேக வச்சிடலாம். பாருங்க, நம்ம மீன் குழம்பு வந்து இப்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு பாருங்க, எண்ணெயெல்லாம் நல்லா தனியா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொத்தமல்லி தலையை கொஞ்ச நேரம் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, நம்ம வந்து அயில மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.